கைஸ் ஆர்சிபி கப் வரப்போது மேட்சே கொல்கத்தாவை பொழந்தாச்சு. இனி வரப்போற எல்லா மேட்சுமே பயங்கரமா ஆர்சிபி ஆடணும்னு சொல்லி நம்மளால முடிஞ்ச ஒரு 30 பேத்துக்கு ஒரு நேரம் சாப்பாடும் கையில் ஒரு 500 ரூபாய் பணமும் நம்ம இன்னைக்கு கொடுத்து உதவ போறோம். வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சில தற்கொலைகளும் கோமாளிகளும் பற்றி தான் இன்னைக்கு உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தர் வீடியோவில் பேசினார் பார்த்தீங்களா, அதாவது ஆர்சிபி கப் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பல பேருக்கு நான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் நீ உன் அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கியாடா? நல்லா விளாண்டா தான்டா கப்பு கிடைக்கும். எவ்வளவோ பிளேயர்ஸ் இருந்து உங்களால் கப் அடிக்க முடியல. இப்படி கப் அடிக்க முடியாட்டி நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இருக்கிற எல்லார்ட்டையும் வம்பிழுக்கிறது. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியுதாடா? உங்களுக்கெல்லாம் ஒரு சில தற்கூறிகளுக்கு புரியுதா? அதாவது வந்து நல்லா விளையாண்டா தான் கப்பு கிடைக்கும். எப்படி? நல்லா விளையாடணும். அப்படின்னா தான் கப்பு கிடைக்குமே தவிர, அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு 4 பேருக்கு புண்ணியம் செஞ்செல்லாம் கிடையாது. நான் உன் அப்பா, அம்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி குடுக்கறதுக்கு வக்கு இல்ல. அதுக்கு நான் வந்து அதுக்கெல்லாம் உனக்கு செய்றதுக்கு வந்து வழி இல்ல. ஆனா அத விட்டுட்டு இருந்துக்கிட்டு, ஆர்சிபி ஜெயிக்கணும். அதனால 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி குடுக்குறேன். டிராஃபி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்குறியா அலையிறியேடா தற்குறி. இந்த தற்குறிலாம் வந்து இப்போ 2 வருஷமா ஐபிஎல் பார்க்குற தற்குறியா தான் இருக்கும். அந்த தற்குறிக்கு என்ன மேட்ச்சு, என்ன டீமு எதுவுமே தெரியாத சில தற்குறிகளால தான் இப்படிலாம் இருக்குது. செகண்ட் கைஸ் என்னன்னா, இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதாவது வந்து நான் ஒரு ஓப்பனா ஃப்ராங்கா ஒண்ணு சொல்லணும்னா, நான் சிஎஸ்கே ஃபேன் தான். அதாவது எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா தோனி இருக்கிறாரு. தோனி எனக்கு நான் முன்னாடி இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப ரீசென்ட்டா நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த மேட்ச்ல என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் கூட ரச்சின் ரவீந்திரா நின்னு விளையாண்டு குடுத்துட்டு போனாரு. அவரால தான் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஆனா அது தெரியாம சில தற்குறிகள் ஒரு ஒரு பொண்ணுலாம் ஒண்ணு பேசிட்டு போகுது தற்குறித்தனமா, தோனி அடிச்சு வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகுது. ஏன்டா ரச்சின் ரவீந்திரா அவுட்டுன்னா அப்ப லைன் அவுட். ஏற்கனவே தோக்குற மாரி போய் தான்டா ஜெயிச்சிருக்கோம். கடைசி ஓவர் வரைக்கும் மேட்ச கொண்டு போயிருக்கோம்டா. எப்பவும் சிஎஸ்கே அப்படிதான்டா கொண்டு போவோம். கொண்டு போய் தான்டா ஜெயிக்க முடியும். அத விட்டுட்டு அவன் நின்னு விளையாண்டவன போய் இருந்துகிட்டு அவன் வந்து தோனி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். தோனி தான் உண்மையா சொல்றேன். ஒரு ஒரு மேட்ச் ஒரு கிரிக்கெட் ரசிகரா யாரா இருந்தாலும் நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ட யாருமே வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அது வந்து உண்மையா கிரிக்கெட் பார்க்குற ஃபேன்ஸ் அதாவது வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச் கூட விடமாட்டான். ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் கூட விடமாட்டான். ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாண்டா கூட அந்த மேட்ச கூட விடமாட்டான். எல்லாத்தையும் உட்காந்து பார்க்குறவனுக்கு தான் அந்த மேட்ச பத்தி உங்களுக்கு தெரியும். கிரிக்கெட்னா என்னன்னு சொல்லிட்டு. சில தற்கூறிகளுக்கெல்லாம் என்ன டீமு, என்ன மேட்ச்ன்னே தெரியாது. இப்ப தோனி ஃபேன்னா தோனிய நான் பார்க்குறதுக்கு வாரேன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் பார்க்குறதுக்கு ஸ்டேடியத்துக்கு போகுது. ஆனா ஒரு கிரிக்கெட் அதாவது எப்படின்னா, ஒரு கிரிக்கெட் மேல ஒரு அன்பு வைக்கிறவன் எவனுமே கிரவுண்டுக்கு போன மாரி தெரியல. தற்குறிகளும், கோமாளிகளும் தான் போதே தவிர, மத்தபடி வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஓகேங்களா? அவங்க என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு கப்பு ஜெயிங்கடா. ஜெயிச்சுட்டு பேசுங்க சரியா? போன வருஷம்லாம் வந்து நான்லாம் வந்து கப்பு வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும். அவங்கலாம் ஜெயிச்சு வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ஒரு ஆரவாரம் பண்ணீங்க பார்த்தீங்களா? அதாவது உங்க ஹோம் கிரவுண்ட்ல வந்து சிஎஸ்கே தோத்தோனே நீங்க ஒண்ணு பண்ணீங்க பார்த்தீங்களா? எச்சத்தனமான ஒரு புத்திகள் ஒண்ணு பண்ணீங்க பார்த்தீங்களா? அந்த புத்திக்குலாம் நீங்க என்ன பண்ணன்னு தெரியல. அப்படி டைம்ல நீங்க பண்றதுனால நான்லாம் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே சிஎஸ்கே தோக்கட்டும். ஆர்சிபி கப்பே வின் பண்ணல. போய் வின் பண்ணட்டா அப்படின்றது நம்ம நினைக்கும்போது, இவன பண்ண எச்சத்தனமால இவனுக்கு கப்பே வாங்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோன்ற அளவுக்கு ஆகுது. ஏன் இந்த வருஷம் கூட நமக்கு ஒண்ணு தோணுது. கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆயிடுச்சு. இவன ஒரு கப்பு கூட அடிக்கல. சரி ஜெயிச்சுட்டு போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சா, ஆனா இந்த சில தற்குறிகள் கிரிக்கெட்னாலே இவனுங்களுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. வெறும் ஆர்சிபின்னு பிடிச்சுக்கிறானுங்க. சிஎஸ்கேன்னு பிடிச்சுக்கிறானுங்க. எம்ஏன்னு சொல்லிட்டு பிடிச்சுக்கிறானுங்க. பிடிச்சுக்கிட்டு அதில ஒரு பிளேயர மட்டும் ஒரு ஐகானா எடுத்துக்கிறானுங்க. அதாவது எப்படின்னா, இப்போ எம்ஏன்னா ரோஹித்து, சென்னைனா தோனி, ஆ ஆர்சிபின்னா விராட் கோலி. இப்படி ஒண்ணு எடுத்துக்கிறானுங்க. அந்த டீம்ல வேற பிளேயர்ஸ் யார் இருக்கான்னு கேட்டாலும் தெரியாது. இதுக்கு முன்னாடி யார் விளையாண்டாலும் தெரியாது. பண்ணாடைகளம் ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஆர்சிபி இதுக்கு முன்னாடி வச்சிருக்க பேட்டிங் லைனப் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அப்பவே அப்படி வச்சிருந்தானு தெரியுமா? அந்த டீம்ம வச்சுட்டு அவனுங்கள அடிக்க முடியலடா. அந்த அளவுக்கு அவனுங்க படாத பாடு எல்லா டீம்கிட்டயும் அடி வாங்கியிருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது பொத்திக்கிட்டு வாயையும் வேற ஏதாவது மூடிக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க கப் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னைக்கு நீங்க வாய மூடிறீங்களோ அன்னைக்கு தான்டா கப்பே அடிப்பானுங்க. அதுவரைக்கும் நீங்க வந்துகிட்டு ஈசாலா கப் நம்மதேன்னு சொல்லிட்டு டீ கப் தூக்கிட்டு அலையறதுக்கு தான் ஆவீங்க. மத்தபடி எதுக்குமே ஆக மாட்டீங்க. வாய மூடிட்டு இருங்க. இருந்தா இந்த வருஷம் கப் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு என்னன்னு சொல்றேன்னா, பொம்பள கப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. ஆ ஆர்சிபி ஃபேன்ஸ வந்து கண்டிப்பா வந்து ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு டைம்ல நான் யோசிக்கும்போது கூட நெனச்சேன், ஓகே பொம்பள கப்பு தான் அப்படிலாம் நெனச்சேன். ஆனா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. செகண்ட் இன்னொன்னு கைஸ் இன்னைக்கு மேட்ச் நடக்க போகுது. சிஎஸ்கேக்கும், ஆர்சிபிக்கும். இதுல 2க்கும் நடுவுல வந்து குளிர் காய போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் தான் குளிர் காய போகுது. ஆ வேற என்ன நெனச்சீங்கன்னா,
கண்டிப்பா வந்து ஒரு கிரிக்கெட்ட வந்து ரசிச்சு பாருங்க. எப்படி எப்படி வந்து அந்த பேட்டிங் அந்த பிட்ச் எந்த கண்டிஷன்ல இருக்குது, எந்த பிட்ச்சுக்கு தகுந்த மாரி விளையாட முடியும்லாம் சொல்லிட்டு டெக்னிக்கா தான் எல்லாமே விளையாட முடியும். ஓகேங்களா? சும்மா நீங்க எடுத்தோம், கவுத்தோம் அப்படிலாம் சொல்லிட்டு இங்க விளையாட முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா மேட்சும் எப்படி ஸ்கோர் போயிட்டு இருந்துச்சு, இந்த ஆர்சிபிக்கும் சாரி நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்கும், சிஎஸ்கேக்கும் அந்த அந்த பிட்ச் எந்த கண்டிஷன்ல இருக்கோ, அப்படிதான் வந்து அது வந்து வேலை செய்யும். ஓகேங்களா? அதனால அந்த டைம்ல அவன் ரச்சின் ரவீந்திரா நிக்கலன்னா, கண்டிப்பா வந்து தோத்துருப்பாங்க. தோக்குறக்கு வாய்ப்பு நெறைய இருந்திருக்கும். அது தெரியாம சில தற்குறிகள்லாம் இருந்துகிட்டு, தோனிய அடிக்க விடல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. நான் உண்மைய சொல்றேன். நான் தோனிய ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவரு உள்ள வந்தா கூட போதும்னு நெனைக்கிறேன்.